பீப்புள்ஸ் பிரசிடென்ட் மிசைல் மேன் சொன்ன மாதிரி உங்கள் ஃப்யூச்சரை சேஞ்ச் பண்ணணுன்னா உங்கள் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்யூச்சர் உங்கள் கையில் இல்லை, ஆனால் உங்கள் ஹேபிட்ஸ் உங்கள் கையில் இருக்குது. ரைட்? ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு m5c ஃபேமிலி மிஷன் 5 கிரியேஷன்ஸ். என்னடா மச்சான், ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு தம் அடிக்கலாமா? படிக்கவே பிடிக்க மாட்டேங்குது. சரி, மொபைலில் கேமாவது விளாடலாம். வீட்டு வேலை பார்க்க போர் அடிக்குது. காமெடி வீடியோ பார்க்கலாமா? ஆக்சுவலி உங்களோட சில இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண போய் அடிக்ஷன்ஸ்க்கு அடிமையாயிடுறீங்க. ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிக்க இன்னொரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறது தான் அடிக்ஷன்ஸ். எந்த ஹேபிட்ஸ் நம்ம கண்ட்ரோல் மீறி போகுதோ அது எல்லாமே அடிக்ஷன்ஸ் தான். அடிக்ஷன்ஸ் எல்லாமே பேட் ஹேபிட்ஸ் தான். ஸோ நீங்கள் எந்த அடிக்ஷன்ஸ்க்கு அடிமையாக இருக்கீங்க அண்ட் உங்களோட பேட் ஹேபிட்ஸ் என்ன உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் எப்படியாவது இந்த அடிக்ஷன்ஸ் ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ இந்த வீடியோ 100% உங்களுக்காக. பிகாஸ் ஹேபிட்ஸ்க்காக மட்டும் எழுதப்பட்ட புக்கு தான் பவர் ஆஃப் ஹேபிட்ஸ். ஆத்தர் சார்லஸ் டியூக் ஒரு அமெரிக்கன் ஆத்தர் மட்டும் இல்லை, ஒரு அவார்ட் வின்னிங் நியூயார்க் ரிப்போர்ட்டர், அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட். ரைட்டர் சார்லஸ் யூஎஸ் மிலிட்ரி மேஜர் கிட்ட ஹேபிட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்போ மேஜர் சொன்னார், ஒருத்தரோட ஹேபிட்ஸ் நோட்டீஸ் பண்ணி அவரோட லைஃபை ப்ரெடிக்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஹேபிட்ஸ்க்கு பவர் இருக்குது. அதனால ஆர்மி கரியரில் நாங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது அண்ட் கவனிக்கிறது ஒருத்தரோட பழக்க வழக்கங்கள் தான். ஸோ சார்லஸ் நிறைய ரீசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணி எழுதின புக்கு தான் பவர் ஆஃப் ஹேபிட்ஸ். இந்த புக் ஆக்சுவலி பேட் ஹேபிட் குயிட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, குட் ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டிசீஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதில் இருக்கிற வைரஸ் என்ன, இது எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போ தான் சரியான மெடிசன் கண்டுபிடிக்க முடியும். சேம் வே ஒரு பேட் ஹேபிட் குயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி ஃபார்ம் ஆகுது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் குயிட் பண்ண முடியும். ஹேபிட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அண்ட் அதோட 3 முக்கியமான ஸ்டேஜஸ் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஆத்தர். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ட்ரிகர். என் ஃப்ரெண்டு எப்போ எல்லாம் ஹாப்பி, சேட், ஹேங்க்ரி, ஃபைட், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஈவன் போர்டம் ஃபீல் பண்ணுவானோ அப்போ எல்லாம் ஸ்மோக்கிங் பண்ண போயிடுவான். இந்த இமோஷன்ஸ் தான் அவனோட ட்ரிகர். செகண்ட் ஸ்டேஜ் ரொட்டீன். ஆஃபீஸில் இல்லை வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக ஸ்மோக் பண்ண மாட்டான். சப்கான்ஷியஸ்லி ஆஃபீஸ் கிட்ட இருக்கிற ஷாப்பில் போய் தான் ஸ்மோக் பண்ணுவான். தேர்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் ரிவார்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம். சிகரெட் ஸ்மோக் பண்ணுறதுனால டோபமைன் ரிலீஸ் ஆகும். பிகாஸ் சிகரெட்டில் நிக்கோட்டின் இருக்குது. நிக்கோட்டின் ப்ளெஷர் ஃபீலிங் கொடுக்கும் அண்ட் அதை உங்கள் பிரெயினை டைரக்ட்லி எஃபெக்ட் பண்ணும். இந்த டோபமைன் ரிலீஸ்க்காக தான் அகெயின் அண்ட் அகெயின் பேட் ஹேபிட்ஸ்க்கு அடிமையாக ஆயிடுறோம். இந்த ரிவார்டுக்காக தான் 34% யங்ஸ்டர்ஸ் ஸ்மோக் பண்ணுறாங்க. கேம்ஸ், சோஷியல் மீடியா, ஃபோன் அடிக்டடாக இருக்காங்க. இந்த ரிவார்ட் ஸ்டேஜ் ட்ரிகர் அண்ட் ருட்டீனுக்கு முன்னாடி ஃபீல் ஆகும். இந்த ட்ரிகர்ஸ் மெயின்லி 5 டைப்ஸ்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம், மார்னிங் ஆர் நைட். செகண்ட் லொகேஷன், ஆஃபீஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறப்போ. தேர்ட் எமோஷன், டென்ஷனாக இருக்கிறப்போ, ஸ்ட்ரெஸ் ஆர் ஆங்கராக இருக்கிறப்போ. ஃபோர்த் பர்சன், உங்களுக்கு கம்பெனி கொடுக்குற ஃப்ரெண்ட். ஃபிஃப்த் ஆக்ஷன், ஒரு டீக்கு அப்புறம் இல்லை காஃபிக்கு அப்புறம். இப்போ ஹேபிட்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டுக்கு எது குட் ஹேபிட் அண்ட் எது பேட் ஹேபிட்னு டிஃபரன்ஸ் தெரியாது. நீங்கள் ரிப்பீட்டட்லி எந்த வேலை பண்ணுறீங்களோ அது உங்கள் ஹேபிட்டாக ஃபார்ம் ஆயிடும். ஒரு ஹேபிட் ஸ்ட்ராங்லி ஃபார்ம் ஆயிட்டுன்னா அதுக்கப்புறம் அதை டிலீட் பண்ண ரொம்ப கஷ்டம். ஸ்டார்ட்டில் நீங்கள் கான்ஷியஸ்லி அந்த ஹேபிட்டை ட்ரை பண்ணுவீங்க. பட் ஒரு ரூட்டீனுக்கு வந்தக்கப்புறம் சப்கான்ஷியஸ்லி உங்களே அறியாமல் கண்டினியூ பண்ணுவீங்க. அதுலேருந்து கிடைக்கிற ரிவார்ட்ஸ்க்காக அடிக்டிவாக ஆயிடுவீங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ட்ரிகர் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. நீங்கள் ஆஃபீஸ் போய் தான் ஆகணும். நீங்கள் பார்க்குற ஜாபில் ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். அதனால இந்த ட்ரிகர்ஸ் எல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங், கேமிங், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறப்போ உங்கள் டோபமைன் ரிலீஸ் ஆக தான் செய்யும். ஸோ தேர்ட் ஸ்டேஜ் ரிவார்டு கூட நம்ம கண்ட்ரோலில் இல்லை. இப்போ நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது செகண்ட் ஸ்டேஜ் மட்டும்தான், ருட்டீன். இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாரு ஆத்தர் சார்லஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் நிறைய யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்த அடிக்ஷன்ஸ்லேருந்து தப்பிக்க நான் அப்ளிகேஷன்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். 2-3 நாள் வர ட்ரிகர் அண்ட் ரிவார்டு என்னோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. பட் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி முதலோட அதிகமாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் என்னோட ருட்டீனை சேஞ்ச் பண்ணுறப்ப தான் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. இன்ஸ்டாகிராமில் டைம் வேஸ்ட் பண்ணுற பேஜஸ் எல்லாம் அன்ஃபாலோ பண்ணிட்டேன் அண்ட் புக் ரீடிங் அண்ட் யூஸ்ஃபுல் பேஜஸை மட்டும் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இதனால சோஷியல் மீடியா வெறும் யூஸ்ஃபுல் விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறப்போ என்னோட அடிக்ஷன்ஸ் குறைஞ்சிட்டே வந்துச்சு. கிராஜுவலி என்னோட டோபமைன் ரிலீஸும் கண்ட்ரோலில் வந்துச்சு. சேம் நீங்கள் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் டோட்டலி ஸ்டாப் பண்ண போனீங்கன்னா அப்போ அதிகமாக ஹர்ச் கிரியேட் ஆகும் அண்ட் முன்னாடி விட அதிகமாக ஸ்மோக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் ரைட்டர் சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்ஷன்ஸை ரிடியூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி 5 சிகரெட் வேண்டாம், ஜஸ்ட் 4 மட்டும் ஸ்மோக் பண்ணுவேன் சொல்லி உங்கள் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் 3, நெக்ஸ்ட் மந்த் 2, இது மாதிரி ரெடியூஸ் பண்ணிகிட்டே வாங்க. சைடு பை சைடு வேறு ஏதாவது குட் ஹேபிட்ஸ் ரீப்ளேஸ் பண்ண பாருங்கள். அப்போ தான் நீங்கள் சிகரெட் ஸ்மோக்கிங் இன்க்ரீஸ் பண்ண மாட்டீங்க.
இப்போ என்னோட பர்சனல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஆஃப்டர்நூனில் ஸ்லீப்பிங் ஹேபிட் சேஞ்ச் பண்ண முடியாமல் இருந்தேன். ஸ்லீப்பிங்னால புக் ரீடிங் கண்டினியூ பண்ண முடியல. பட் செஸ் கேம் டவுன்லோட் பண்ணி ஆஃப்டர் லஞ்ச் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணி என்னோட ட்ரிகர் பெட் டு மொபைல், ருட்டீன் ஸ்லீப்பிங் டைம் டு பிளேயிங் டைம், ரிவார்ட், வின்னிங் அண்ட் அச்சீவ்மெண்ட். இப்படி என்னோட ஹேபிட்ஸை ஷிஃப்ட் பண்ணனால கிராஜுவலி ஆஃப்டர்நூன் ஸ்லீப்பிங் ஹேபிட் பிளேயிங் ஹேபிட்டாக மாறிட்டு சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணி பிளேயிங் ஹேபிட்டை புக் ரீடிங் ஹேபிட்டாக ரீப்ளேஸ் பண்ணேன். ஸோ ஓவரால் ஆத்தர் சொல்ல வர்றது, நம்ம மொத்தமாக பேட் ஹேபிட்ஸை ஃபினிஷ் பண்ண நினைக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக குட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறது ஸ்மார்ட் வே. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அவங்க பேட் ஹேபிட்ஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் செல்ஃப் டெவலப்மெண்ட் புக் சம்மரிஸ், ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸாம்ஸ் அண்ட் எஜுகேஷன் மாதிரியான டாபிக்ஸ் m5c சேனல் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள். இனிமேல் நான் வீக்லி ஒன்ஸ் அப்லோட் பண்ண போகிற கண்டென்ட் பார்க்க m5c சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயம் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் கேர் பண்ணுற பர்சனுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எஸ், இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் ஆர் சப்போர்ட் தேவைப்பட்டால் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி பர்சனலி கேளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஆல் தி பெஸ்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.